ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு சவுத் கொரியன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஃபாலோயிங். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கு ஜியோங். இவர் பேசிக்காக ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு. இவருடைய ஏரியாவில் இல்லை இவருடைய ஜோனில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு இவர் தான் ஹெட்டு மாதிரி ஒரு ஆள். இவருக்கு பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு இல்லை இந்த புரோக்கரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடு வாங்கணுமோ இல்லை வீடு விற்கணுமோ அவங்ககிட்ட சொல்லி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இவங்க ஏரியாவில் இருக்க எல்லாரும் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு விற்கிறதா இருந்தது, இல்லை வீடை எங்கேயாவது லெட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த வீட்டு சாவியை ஒரு சாவியை இவர்கிட்ட ஒரு ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. சார், நீங்கள் ஏதாவது பார்ட்டி வந்துச்சுன்னா வீட்டை காமிக்கணும்னா காமிங்க, எங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது, நாங்கள் எப்பயும் போல் அக்சஸ் பண்ணுறதை பண்ணிக்கிறோம், உங்கள்கிட்டயும் ஒரு சாவி இருக்கட்டும், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா திடீர்னு கூப்பிட்டிங்கன்னா ஆஃபீஸில் இருந்தாங்க வர முடியாது பாருங்கள், நீங்களே கூப்பிட்டு போய் சாவி இருந்தால் காமிச்சிப்பீங்க இல்லையா, அதுக்காக ஒரு கீயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வீடை இந்த மாதிரி லெட் அவுட் பண்ணுறதோ இல்லை விற்கிறதா இருந்ததுன்னா இவர்கிட்ட ஒரு கீயை கொடுத்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஆளுங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு சல்லித்தனமான ஒரு வியாதி ஒன்று இருக்குது. கேட்டால் அது என் ஹாபி அப்படின்னு சொல்லி பார்ப்பல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சாவியை கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, இவங்க இல்லாத நேரத்தில் அந்த சாவியை வச்சு இவங்களுடைய வீட்டுக்குள்ளே போக வேண்டியது. போய் வீடு நல்லா இருக்கா, எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் இவருடைய வேலை தான். இதை ஆளுங்க இருக்கும்போதே போக வேண்டியதானே. நீ ஏன் அப்படிலாம் போக மாட்டாப்புல. அவங்க எப்போ இல்லையோ அந்த டைம் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் தான் வீட்டுக்கு போவாப்பில். இவரே அக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பொருள், ஏதோ ஒரு சின்ன டாயி, ஒரு சாக்ஸ், ஏதோ ஒன்று, ஒரு சின்ன ஐட்டம் ஒன்று எடுத்து பார்ப்பல. அதை எடுத்து கையில் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு போலராய்டு கேமரா ஒன்று கையில் எடுத்துகிட்டு போகிறாப்புல. அந்த கேமராவை ரைட் ஹேண்டில் வச்சு இந்த வீட்டில் இந்த பொருளை நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்ப்பல. எடுத்துட்டு நேராக வந்துடுவார். இது ஒரு வீடு ரெண்டு வீடு கிடையாது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகளில் இப்படி சின்ன சின்ன ஐட்டங்களை ஆட்டையை போட்டு அதான் அந்த போலராய்டு கேமராவில் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்காப்லையே. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவான் அந்த ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இத்தனை நாள் திருடின இது எல்லா ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படி டிஸ்பிளேயில் வச்சுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி போய் இதுதான் அந்த வீடு அப்படின்னா அந்த வீடு எடுத்து அந்த ஃபோட்டோவோட அங்கேருந்து திருடின ஐட்டம் இதுதான் அப்படின்னு இவர் எடுத்து அந்த ஃபோட்டோவையும் அந்த இடத்துல ஒட்டி வச்சுருப்பாப்புல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் சுவருக்கு சுவர் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காப்புல. அப்போ எத்தனை வீட்டில் இவர் கைவரிசையை காமிச்சிருப்பாருன்னு மட்டும் பார்த்துக்கங்க. இப்படி ஒரு ஆள். அப்போத்தான் நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதே நமக்கு புரியுது. யார்? நம்ம கதாநாயகன். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணை பார்க்குறாப்புல, பயங்கர அழகு பதுமையாக இருக்குது அந்த பொண்ணு. என்ன சூப்பராக இருக்குது பொண்ணு அப்படின்னு நம்ம ஆள் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயும் அந்த பொண்ணை பார்த்துருக்கமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மா பேர் ஹன்சோரா. இவங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பயங்கர ஃபேமஸான ஒரு நபர். ஆமாம், அந்த பொண்ணு இல்லை இது அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறாப்புல. டக்குன்னு இவருடைய சோஷியல் மீடியா பேஜில் போய் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணை ஒரு ஃபாலோ வேறு பண்ணுறாப்புல. அப்போ தான் நம்ம ஆளுக்கு தெரியுது, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க இந்த பாத்ரூம்குள்ளே போகிறதா இருந்தால் கூட நான் பாத்ரூம் போவதற்கு முன் பக்கெட்டுடன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து உடனே அப்லோட் பண்ணிடுவாங்களே அந்த குரூப்பு. இப்போ நம்மால் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வேறு அப்படின்னு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ஒரு நாள் இவரே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணு இவருடைய ஆஃபீஸுக்கே தேடி வந்து, சார் என் வீடை நான் காலி பண்ண போகிறேன், சீக்கிரம் ஏதாவது லெட் அவுட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி அந்த அம்மா வீட்டு கீயை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போகுது. கதாநாயகனுக்கு ஒரே சந்தோஷம். முதல் தடவையாக நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருடைய வீட்டுக்குள்ளேயே இறங்க போகிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம ஆள் அந்த பொண்ணு வந்தவுடனே நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா எல்லாத்தையும் கவனித்து அனுப்பிச்சிடுறாப்புல. இப்போ அந்த அம்மா போனதுக்கப்புறம் இந்த அம்மா போயிடுச்சு, இன்றைக்கி நேரம் நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நம்ம ஆள் அந்த வீட்டுக்கும் வழக்கம் போல் போனால் பின்ன நல்லா சம்பாதிக்கிற வீடு இல்லையா அது, வீடு பயங்கர லக்ஸரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வழக்கம் போல் அங்கேயே ஒரு பொருளை சுட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல வீட்டுக்கு. இருக்க வேண்டியதானே, நீ போன வேலை முடிஞ்சா இல்லையா, அதுதானே ஒரு ஹாபி அப்படின்னு அந்த சில்லறை தண்டை சொல்லிட்டு தர்றேன், அதோடு முடிச்சுக்க வேண்டியதானே. இது பத்தாததுக்கு தேவையே இல்லாமல் ஓகே இன்றைக்கி அந்த அம்மா இருக்காது, இன்றைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை போகிறேன் அப்படின்னு நம்ம ஆள் அந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க.
இவருடைய வாழ்க்கையே அன்னைக்கூட பிறண்டு போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த செகண்ட் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காம இவருடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை இங்கேயே நான் தெளிவாக உங்களுக்கு செட் பண்ணிடுறேன். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்க ட்விஸ்ட்டு தான். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தில். அங்கங்கே நம்ம எதிர்பார்க்காத பல இடங்களில் அடுக்கடுக்காக பல திருப்பங்களோடு தான் இந்த திரைக்கதையை நகருது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒர்த்து வாட்ச் தான் இந்த படம். இது ஏன் ஒரு டெஃபினட்டாக டீசென்ட் வாட்ச், அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு டீசெண்டான வாட்சுங்க கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அப்படின்னா ஒரு மினிமம் கேரண்டி படம். நம்ம பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு விதமாக கொஞ்சம் யோசிச்சு முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க், இந்த கதைக்களத்தை இப்படி தான் முடிக்க முடியும். இது இப்படி முடிக்கிறது தான் இயக்குநர்களுடைய வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தையும் அப்படி தான் முடிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஒன்று வந்தது. மற்றபடி இந்த கதைக்களம் ஆரம்பித்து அங்கங்கே நம்ம எதிர்பார்க்காம ஒரு இடங்களையும் பக்குன்னு பல விஷயங்களோட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு தான் இந்த கதைக்களம் நகரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். 1.25 மணி நேரம் தான், அதுக்கும் உள்ளே ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. அதனால் நமக்கு உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். நம்மளுடைய வேவ்லெந்த் ரசிகர்லாம் டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஈவன் அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அதை அவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதமாகட்டும், ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அட்டகாசம் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் சொல்லவே வேணாம். அந்த அம்மா பேசிக்காகவே எப்படி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேனே, அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன இருக்குதோ அம்புட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. 5 டிஷ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த 5 டிஷ்ஷையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு இதெல்லாம் இப்படி இருந்தது, இதெல்லாம் இப்படி இருந்தது, இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் போட்டுருவாங்க இல்லையா. இந்த அம்மா ஒரு வித்தியாசமான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே அப்படி தான். இந்த அம்மா ஹோட்டலுக்கு போனால் எதையும் ஆர்டர் பண்ணது. வாசல்லையே இந்த ரோட்டோரமாக கடை இருக்கும் இல்லையா, அங்கே எதையாவது சீப்பாக ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கி அதையே திருட்டு போயிடும். அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சும்மா ஒரே ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தவன் டேபிளில் எதையாவது ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதை நான் தான் ஆர்டர் பண்ணேன், எப்படி இருக்குது தெரியுமா அந்த டிஷ்ஷு அப்படின்னு இதுவாக சும்மா அள்ளி விட்டுறோம். ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் ஆச்சு, நம்மளும் 10 பைசா செலவு இல்லாமல் பண்ணிட்டோம் பாருங்கள், அதுதானே இங்கே பெரிய மேட்ரே அப்படிங்கிற மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு லேடி படத்துடைய கதாநாயகி சும்மா பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருந்தாங்க. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு அவ்வளோ தூரம் இருக்குது இந்த கதையில். டு த கோர் அவங்களுடைய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு சில விஷயங்களை முடிக்க வேண்டியது, அதுதான் ஃபார்மாலிட்டி, அப்படி தான் படம் முடியும். அதனால் அப்படி தான் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அது யோசிச்சிருக்கலாமோ, இவ்வளோ விஷயங்களை வித்தியாசமான யோசித்தவங்க அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துடைய சினிமோகிராஃபியும் சரி, படத்துடைய எடிட்டிங்கும் சரி குறிப்பிட்டே ஆகணும். சவுத் கொரியா பொறுத்தளவுக்கு சினிமோகிராஃபி சும்மா தண்ணி மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அது எல்லாமே இந்த கதையில் இருக்குது. எங்கேயுமே சோட போகாத ஒரு படம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோகிராஃபி. எடிட்டிங்கில் எடிட்டர் பல காட்சிகளை மேம்போக்காகவே அப்படி போர்ட்ரே பண்ணிட்டு போயிருக்கலாம், அவர் ஜம்ப் கட்ஸில் போகிற மாதிரியே போயிருக்கலாம். ஆனால் இன்சர்ட் ஷார்ட்டை ஒரு சில இடங்களில் அவர் வச்சுருப்பார். அதுவும் குறிப்பிட்ட பல காட்சிகளில் அந்த விஷயங்கள் உண்டு. சின்ன விஷயங்கள் தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி கடந்து உள்ளே போயிடும். பட் இருந்தாலும் அந்த காட்சிக்கு அந்த ஒரு சின்ன ஷார்ட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த கதைக்குள்ளே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எடிட்டிங் அவர் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய அளவு பக்கபலமாகவே இந்த கதையில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ எல்லாமே இந்த கதைக்குள்ளே இருந்தது. அடல் காரண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், அப்படியெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். தாராளமாக நம்ம நம்பி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.